வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் மறுபடியும் பின்னோக்கி 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு டிசம்பரோட 8ஆம் தேதி. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் முதல் 15 நாள் உங்க ஜென்ம ராசியிலே இருப்பாரு. அப்புறம் டிசம்பர் 16ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களோட 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. சோ அப்ப இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா வேலையில் இருக்கிற நபர்களா இருந்தா ஒரு இன்கிரிமெண்ட் கண்டிப்பா இருக்கு, ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களோட 10ஆம் அதிபதி போறதுனால உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம். அதே மாதிரி நான் ஒரே ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கான பேசிவ் இன்கம் வரணும், இன்னொரு சைட்ல இருந்து எனக்கு ஒரு மணி ஃப்ளோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அதே மாதிரி தொழிலா இருந்தாலுமே நிறைய ஆர்டர்ஸ் கிளிக் ஆகும். உங்களுக்கு பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் நல்லா இருக்கு, அதாவது பண பரிவர்த்தனை நல்லா இருக்கு. அதே மாதிரி கடன் கொஞ்சம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாரா கடன் கண்டிப்பா வசூலாகும். நீங்க ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துருப்பீங்க, அத பொழுதுனிக்கு நீங்க கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அவர் வரட்டாமாமேன்னு கிளம்பி இருப்பாரு, உங்களுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டாரு, உங்களை ஒரு இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. காசு இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த மாசம் தரேன், அடுத்த வாரம் தரேன் அப்படின்ட்டு. இந்த டைம் பீரியட்ல வராத கடன் கண்டிப்பா வரும். கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா குருவோட பார்வை 8ஆம் இடத்துல இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப டிசம்பர் 16க்கு அப்புறம் உங்களுக்கு 3 முக்கியமான கோள்கள் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. முதல் செவ்வாய் பகவான், அப்புறம் சூரிய பகவான், அதுக்கப்புறம் சுக்கிர பகவான். இவங்க எல்லாருமே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இவங்க 3 பேர் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. யாரு? செவ்வாய் பகவான், சூரிய பகவான், அதே மாதிரி சுக்கிர பகவான். இவங்க எல்லாருமே இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஒரு சுபரோட வீடு, குரு பகவானோட வீட்டுல இருக்குது. குரு பகவான் பார்க்கிறாரு. அப்போ இந்த டைம் பீரியட்ல பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ பினான்சியல் வைஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா முன்னேறக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்கு. அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா திருமணத்துக்கு இந்த டைம் பீரியட்ல நீங்க முதல்ல எப்படி இருந்திருப்பீங்கன்னா இப்போ வரைக்குமே நீங்க எப்படி எந்த ஸ்டேட்ல இருந்திருப்பீங்கன்னா, ஒரு வரனை பார்த்திருப்பீங்க, அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, கடைசியில உங்களுக்கு பிடிச்சிருக்காது, இல்ல அது ஆப்போசிட்டா நடந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனா போயிட்டு இருந்திருக்கும். ஒரு ஒரு கரெக்டா பேச போவீங்க, ஒரு டக்குன்னு ஒரு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ண போறப்போ வேண்டாம், இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு எக்ஸிட் ஆயிருப்பீங்க. இல்ல உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு தடங்கள், ஒரு தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது திருமணம் ரீதியாக நீங்க நிறைய பேர் விருச்சிக ராசி என்பவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல திடீர்னு ஒரு ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. எல்லாமே திடீர்னு பேசிட்டு இருப்பீங்க, கடைசியில ஓகே நான் எனக்கு இவங்க ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு அந்த வரன் உங்களுக்கு கிளிக் ஆகும். நீங்க ரொம்ப நாளா ஒரு வரனை அப்ரோச் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, அவங்க கரெக்டா அதுக்கு எஸ் ஆர் நோ சொல்லாம கொஞ்சம் லேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல டக்குன்னு உங்களுக்கு அது கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு திடீர்னு ஓகே அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ முடிவுல உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு சாதகமா கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு வரவாதான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபேமிலியா இருந்தாலுமே குடும்பத்துல நல்ல ஒரு பாண்டிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பேர், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப குடும்பம் நல்லா இருக்கு, திருமணம் நல்லா இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அடுத்த லெவல் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போனோம்னா ஃபேமிலி நிறைய அப்போசல் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க, ஆனா சில பல ஒரு கண்டிஷன்ஸ் போடுவாங்க. ஆனாலுமே கடைசியில நீங்க சொன்ன மாதிரி உங்களோட பார்ட்னரை அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனாலுமே சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது, சில நிபந்தனைகள் அப்படிங்கறது அவங்க வீட்டுல சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு. கடைசியில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும் அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி போகும்னு பாத்துட்டீங்கன்னா
உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், உங்களுக்கு அதே மாதிரி புதன் பகவான் உங்களோட ஜென்ம ராசியிலே இருப்பாரு. அப்ப இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, உங்க உங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அதாவது உங்களோட அப்பா, உங்களோட அம்மா, உங்களோட கூட பிறந்தவங்க யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு செயலா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க. அந்த கோர்ஸ்ல நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண வச்சு, அது உங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதனால நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு உங்களோட ஜாபோ உங்களோட கெரியர் வந்து நல்லா செட் ஆகும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முடிவுங்கிறது கரெக்டா எடுங்க. உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கு, உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு வேண்டி உங்களோட ஃபியூச்சரை நோக்கி அவங்க ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நாளடைவில் அது உங்களுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவா வரும். உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது கரெக்டா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அதுல உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றப்போ உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் இதை சொல்றேன். அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் அது ஃபியூச்சர்ல நல்லா போறதுனால இந்த டைம் பீரியட்ல நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. நான் இங்க போறேன், நான் இங்க போய் ஃபாரின்ல படிக்கிறேன், இல்ல நான் இந்த கோர்ஸ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னா அவங்க கண்டிப்பா 100% உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கு. அடுத்து வந்து இல்லத்தரசிகள் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி சார்ந்த பெண்கள் எப்பவுமே ஏதோ ஒரு மன தடுமாற்றம், ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்க ஜென்ம ராசியில தான் சந்திர பகவான் வந்து நீசம் அடைகிறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு மனதுல வந்து ஏதோ ஒரு கவலைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் பீரியட்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு அன்பு கிடைக்கும், ஒரு குழந்தைகள் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும். பொருளாதாரமும் நல்லா இருக்கு, குடும்பமும் நல்லா இருக்கு, தொழில் வேலை எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இல்லத்தரசிகள் பெண்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மன நிம்மதியான மாதம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தை விருச்சிக ராசி பெண்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஹெல்த் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெருசா எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம்னா, உஷ்ணம், ஹீட்டு இது வரலாம், பிபி ரைஸ் ஆகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். அதே மாதிரி வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீக்கம், ஒரு வலி, ஒரு வீக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக இருக்கு. பெருசா எந்த ஒரு ட்ரபிளுமே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், எப்பவுமே வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள், அதுவும் விருச்சிக ராசி என்பவர்கள் வந்து ஏதோ ஒரு கவலைகள், அதாவது ஒரு மனசுல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம், ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆசைகள் இது வந்து நடக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து மனதுல நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு நிறைய ஆசைகள் வந்து மனசுல இருக்கு, அது நிறைவேறாம இருக்குது. இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி அடையும். உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. உடல்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதுவுமே படிப்படியா கண்டிப்பா சரியாகக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. அதே மாதிரி தொழிலையும் வேலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்துல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அதே மாதிரி உங்களோட குழந்தைகள், உங்களோட பேர குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு, பேரம்பேத்திகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல அவங்க அவங்க பேர்ல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி வச்சீங்கன்னா அது நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ எல்லாமே வந்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமணத்துல திடீர்னு ஒரு விஷயத்த முடிவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்டா யோசிச்சு முடிவு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க திடீர்னு ஒரு விஷயத்த வந்து ஒரு முடிவெடுக்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து பிளஸ் நிறைய இருக்கலாம், மைனஸும் நிறைய இருக்கலாம். அப்போ பார்க்கக்கூடிய வரனை வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது லைஃப் பார்ட்னர். இது ஒன்றும் வண்டியோ வாகனமோ இல்லை இந்த ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசிட்டு போறதுக்கு. லைஃப் பார்ட்னர், அது இல்லாம லைஃப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஆனா உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. பொருளாதாரம் ரீதியாகவும் நல்லா இருக்கு. கடன் கண்டிப்பா அடையும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல நல்லா இருக்கிறதுனால ஆல் தி பெஸ்ட். இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.